காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு அச்சுறுத்தலுக்கான கருவிகளாக மாறியுள்ளன அப்படின்னு நீங்க பதிவிட்டிருந்தீங்க. நடிகர் அல்ல, அரசியல்வாதி விஜயை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னும் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. தற்போது ராகுல் காந்தியும் தன்னுடைய வெளிப்படையான ஆதரவை தெரிவித்திருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க? ஏன்னா தொடர்ந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்து வரக்கூடிய நிலையில திமுகவை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிற விஜய்க்கு ஒரு ஆதரவு கரம் காங்கிரஸ்ல இருந்து நீட்டப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. இல்ல, இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் பாஜக RSS கொள்கைகளுக்கும் குறிப்பாக அமித்ஷா மோடியினுடைய அரசுக்கு எதிரான கொள்கைகளுக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற அடாவடித்தனத்திற்கு எதிராக எப்பொழுதுமே குரல் கொடுப்பவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவரை பொறுத்த மட்டும் அவருடைய சிந்தனையிலே தெளிவு இருக்கிறது, அவருடைய பார்வையிலே தெளிவு இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் அவருடைய பார்வைகள் எப்பொழுதுமே தெளிவாக இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். இந்த அரசு CBI-யும் ED-யையும் இன்கம் டாக்ஸையும் வைத்து அரசியல் தலைவர்களை மிரட்டுவதையும் பணிய வைப்பதிலும் அவர்களை இவர்களுடைய காலடிகளை விழுவைப்பதற்குமான பல முயற்சிகளை செய்து ஓய்ந்து போய்விட்டார். இப்பொழுது சென்சார் போர்டை உபயோகப்படுத்தி, அதுவும் INB மினிஸ்டரை உபயோகப்படுத்தி ஒரு திரைப்படத்தை, ஜனநாயகம் என்ற திரைப்படத்தை இவர்கள் கட்டுப்படுத்த விரும்புவது, அதுவும் தமிழ் கலாச்சாரத்தை மிக முக்கியமாக இருக்கின்ற சினிமா துறையிலே இதை கட்டுப்படுத்த முயற்சி செய்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. இதை கண்டிருக்கின்ற எதிர்கட்சி தலைவர்களை பொறுத்த மட்டுமே அவர் உண்மையிலேயே தமிழ் மக்களுடைய குரலாக நிற்கிறார். எந்த ஒரு அரசியல் பார்வையிலும் இல்லாமல் அவரை பொறுத்த மட்டுமே தமிழர்களுக்கான குரலாக நிற்கிறார். தமிழக மக்களுடைய உண்மையான குரலாக அவர் இதிலே ஒலித்திருக்கிறார். இது யாருடைய குரலாக ஒலிக்கிறார் அப்படின்றது நீங்க சொல்றீங்க. ஆனா இது அரசியல் ரீதியாக அல்லாமல் அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது, அதனை எல்லாம் ஒட்டிதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய நகர்வு இருக்கும். விஜய் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. ஜனநாயகன் படம் முடக்கம் தொடர்பாகவோ இல்ல அடுத்து அவர் எதிர்கொள்ளக்கூடிய CBI விசாரணை தொடர்பாக இதுவரைக்கும் விஜய் தரப்பிலிருந்து எந்த ஒரு எதிர்கருத்தும் வரல. ஆனா அவருக்கு பதிலாக காங்கிரஸ் முன்வரிசையில் நின்று அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதே அது அரசியல் ரீதியா ஒரு சர்ச்சை எழுப்பும்ல, அது கேள்வி எழுப்பும்ல. பாதிக்கப்பட்டவர்கள் குரல் எழுப்புறாங்களா இல்லையாங்கிறது ஒண்ணு. பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் எழுப்புறதுதான் உண்மையான ஜனநாயகம். யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களை பொறுத்த மட்டும் நீங்க சென்சார் போர்டை வைத்து மொத்த சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு படத்துக்காக கோர்ட்ல பேசி அதை தடை வாங்கி நிறுத்துகின்ற அந்த அராஜக போக்கு நம்மளுக்கு தெரிகிறது. எப்படி நீதித்துறையே வளைப்பதற்கான முயற்சி நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பார்வை மோடி அமித்ஷாவுடைய அரசுக்கு இருக்கிறது. அதை எதிர்த்து நிற்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் குரல் எழுப்புவது என்பது வேறு. எங்களை பொறுத்த மட்டுமே பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட அட்டூழியங்கள் நடக்கும் பொழுது அதற்காக எதிராக நிற்பது என்பது எங்களுடைய கடமை. இது முதல் தடவை அல்ல. திரு ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக குரல் கொடுத்திருப்பது. மெரசல் படம் வரும் பொழுதும் சரி, இப்படி சென்சார் போர்டு மூலமாக நடந்த அட்டூழியங்களுக்கு எதிர்ப்பாக என்ன மிரட்டல் நினைக்கிறீங்க? விஜய்க்கு NDA கூட்டணியில இணையணும் அப்படின்னு அவருக்கு இந்த நெருக்கடிகள்லாம் விடுக்கப்படுறதா நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட இவர்களை பொறுத்த மட்டும் படங்களை மெரசல் படம் இருக்கும்போது அவர் படம் சினிமாவுக்கு வரல, படத்துக்கே வரல, அரசியலுக்கே வரல அவர். சரியா? தொடர்ந்து இப்படிப்பட்ட அட்டூழியங்களை மோடி அரசு செய்து வருகிறது. சென்சார் பயன்படுத்தி என்பது தெளிவாகிறது. திரு விஜய் அவர்களுடைய படங்களுக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மோடி அரசு செய்கிறது என்பது உண்மை. அந்த அநீதியை எதிர்த்து கேட்பது என்பது எங்களுடைய கடமை என்று புரிகிறது சார். அந்த அநீதியை எதிர்த்து கன்சர்ன் பர்சன் விஜய் அவரே கேள்வி எழுப்பாத போது காங்கிரஸுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கிறது அல்லவா? அதுதான் கேள்விகளை எழுப்புது. ஒருவேளை தாவேகாவோடு காங்கிரஸ் போயிருமோ அப்படின்ற கேள்விகளை எழுப்புது. திருப்பி உங்களுக்கு சொல்றேன். இதேதான் முதல் கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு சொன்னேன். பாதிக்கப்பட்டவர்கள் குரல் எழுப்புறது ஒண்ணு, பாதிக்கப்பட்டவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்கள் குரல் எழுப்பாம அவர்கள் பிரச்சனையில இருக்கும் பொழுதும் சரி அவர்களுக்காக குரல் எழுப்பது என்பது வேறு. நீங்க ஒரு அநீதி நடந்துட்டு இருக்கு, அந்த அநீதிக்கு எதிரான குரல் இது.
நீங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் குரல் எழுப்பணும் தான் பண்ணணும், புதிய தலைமுறையில காட்டணும் புதிய தலைமுறை நினைக்கலாம். எங்களை பொறுத்த மட்டும் யாருக்கு பாதிக்கப்பட்டாலும் சரி அவர்களுக்கு குரல் கொடுப்பது என்பது எங்களுடைய கடமையாக பார்க்கிறோம். ஒரு பக்கம் பாஜக இல்ல பாஜக கையில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய சென்சார் போர்டு இவங்க எல்லாம் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறாங்க, அவரை பாதிப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்றது உங்களுடைய பார்வை. என்டிஏ கூட்டணிக்கு அவரை இழுக்க முயற்சிக்கிறது, அதிமுக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில தாவேக்கா இணையணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு பக்கம் பேச்சுகள் இருக்கு. இப்ப ராகுல் காந்தி இட்டு இருக்கக்கூடிய பதிவு அதற்கு முட்டுக்கட்டையாக அமையுமோ? இல்ல, இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட கேளுங்க. எனக்கு அது வந்து நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அவர்கள் எதுவும் அழுத்தம் கொடுக்குறாங்களா சிபிஐ உபயோகப்படுத்தி இல்ல வேற எதையும் உபயோகப்படுத்திங்கிறத நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்கணும். இல்லாட்டினா எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கிட்ட கேட்கணும். அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க இதுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்றது. நம்ம யூகத்துல பதில் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த மட்டுமே ஒரு அநீதி நடைபெறுகிறது தமிழ் சினிமாவிலே. இப்படி தலையிடுவதற்காக ஐஎன்பி மினிஸ்டரை உபயோகப்படுத்தி அமித்ஷாவும் மோடியும் இப்படி செய்கிறார்கள். அந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்.